ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள், அதாவது இப்போ ஆட்டோவுக்கு கூட வந்து மானியமாக 75,000 ரூபா கொடுக்குன்றாங்க, குடும்பத்துக்கு 10,000 ரூபான்றாங்க, பிரித்து கொடுக்குறீன்றாங்க, சிலிண்டர் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறீன்றாங்க. இதெல்லாம் என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணே? இதெல்லாம் வந்து உண்மைக்கு ஒரு நல்ல திட்டம் தான். நான் ஆட்டோ தொழிலாளி தான். இப்போ ஆட்டோக்கு மானியம் 75 ரூபா தர்றாருன்னா அது உண்மை ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆட்டோ தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இன்னும் பல சலுகைகள் கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்க குடும்பத்துக்கு, அவங்களுக்கு இந்த மருத்துவ செலவு, இந்த மாதிரி பெர்மிட்டு, இந்த மாதிரி அதில் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு அனைத்து பெண்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள், மாதம் தர வேண்டிய அந்த ரூபா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும், மக்களுக்கு நல்லா இருக்கும். விஷயங்கள் வரவேற்கத்தக்கதாக இருக்குது அவங்க சொன்ன அறிக்கைகள்லாம். ஆனால் இலவசம்ன்றது வேண்டான்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த கட்சி சொல்கிறாங்கன்னா அடுத்த ஒரு கட்சி அவங்க அறிவிப்பாங்க. வர்றவங்க நல்லாட்சி புரியணும். நாங்கள் சொல்றது விலைவாசி ஏத்தாம உள்ளபடி நான் இருக்கட்டும், எதுவுமே கொடுக்க கூடாது. யாருக்குமே இலவசமே கொடுக்கக்கூடாதுன்றீங்க. பஸ் எதுவும் கொடுக்க கூடாது, எதுவுமே கொடுக்க கூடாது. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்போ பெண்கள் எப்படி இலவசமா பஸ்ல போறாங்க, ஆண்களும் இலவசமா பஸ்ல போலான்றாங்க. யார் வந்தாலும் கொடுக்க கூடாது. சும்மா அவங்கவுங்க காசு 10 ரூபா போட்டு போக மாட்டாங்களா? இந்த மாதிரி இலவசங்களை அறிவிக்கிறாங்களாம்மா, இதை பத்தி நீங்க என்னமா நினைக்கிறீங்க? நாங்க எதுவுமே வாங்க மாட்டோம். தேர்தல் அறிக்கை அவங்க வட்டோட்ட எல்லாரும் எல்லாம் சொல்றதுதான், நடைமுறைப்படுத்துறது அவங்க கையில தான் இருக்குது. அதில் வந்து அவங்க சுயநலத்துக்காண்டி தான் எல்லாம் சொல்றாங்க. அது எல்லாம் இலவசம், எல்லாம் அவங்க ஆட்சிக்கு வர்றக்காண்டி எல்லாமே சொல்றாங்க. லாஸ்ட்ல அதோட மக்களோட காசு தான். யாருமே இலவசம் கொடுக்காம எல்லா விலைவாசியை குறைச்சாலே அதுவே மக்களுக்கு பெரிய நன்மை தான் சார். இலவசத்தை விட்டுட்டு மக்களுக்கு என்ன விலைவாசியை குறைச்சு நடுத்தர மக்களுக்கு இது பண்ணுவாங்களோ அதுவே நல்ல சிறந்தது சார். விலைவாசி எதுவும் கூடாமல் இருந்தால் அது நல்லது தான். 1000 ரூபா வருமானம் பார்த்து 2000 ரூபா செலவாகி போகுது.